ஏங்க 2 தோசை சுட இவ்ளோ நேரமா? சீக்கிரம் கொண்டு வாங்க. இருமா, தோசை வேக வேணாமா? ஏங்க உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது சட்டியில கருவேப்பிலை போடாதீங்கன்னு. எனக்கு தான் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏமா, கருவேப்பிலை உடம்புக்கு நல்லது, ஒழுங்கா சாப்பிடு. இது பொட்டுக்கடலை சட்னியா இல்லை கருவேப்பிலை சட்னியான்னு தெரியல. இவ்வளோ கருவேப்பிலை போட்டு வச்சிருக்காரு. வீட்டில் செய்கிற ரசம் கூட்டு பொரியல்னு எல்லாத்துலேயும் கருவேப்பிலையும் போட்டு வைக்கிறேன். மனசு எப்படி சாப்பிட்றது? கசக்குங்க. ஏமா, இப்போ எதுக்கு எல்லா கருவேப்பிலையும் தூக்கி ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்க? நம்ம ஒதுக்கி வைக்கிற கருவேப்பிலையில தான் நம்ம உடம்புக்கு தேவையான தியாமின், ரிபோஃப்ளாமின், விட்டமின் ஏ, சி சத்துக்கள்லாம் இருக்கு. ஆரம்பிச்சிட்டிங்களா? கருவேப்பிலை போடுறது சுவைக்காகவும் வாசனைக்காகவும் தான். ஏமா, கருவேப்பிலையை சாப்பிடாம இருக்கிறதுக்கு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க? கருவேப்பிலை நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு, அதாவது எல்டியோட அளவை கம்மி பண்ணிட்டு நல்ல கொழுப்பு ஹெச்டிஎல் அளவை அதிகப்படுத்தும். ஒழுங்கா கருவேப்பிலையெல்லாம் சாப்பிடு. எது நல்ல கொழுப்பு அதிகப்படுத்துமா? என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மையதாம்மா சொல்கிறேன். அதே போல் கருவேப்பிலை நம்ம கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலையில் இருக்கிற விட்டமின் ஏ, கரோட்டினாய்ட்ஸ் நம்ம கண்ணோட கார்னியா பாதிப்பை கம்மி பண்ணும். நம்ம கண்ணை வந்து வறண்டு போக விடாமல் பார்த்துக்கும். நம்ம கண்ணை வந்து நேரம் குளிர்ச்சியாகவே வச்சுக்கும். அதே போல் நம்ம ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் லெவலை அதிகப்படுத்தும். நம்ம குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குடல் பிரச்சனை வர விடாமல் பார்த்துக்கும். ஏங்க கருவேப்பிலை நல்லதுன்னு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து கருவேப்பிலை தின்னுட்டா இருக்க முடியும்? அப்படி சொல்லலாமா? நம்ம சாப்பாடில் போடுற கருவேப்பிலையை சாப்பிடாமல் இருக்க வேணாம்னு சொல்கிறேன். கருவேப்பிலையில பொடி பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். எப்படி? இட்லி பொடியெல்லாம் செய்வோமே அந்த மாதிரியா? நம்ம என்னைக்குமா வீட்டில் இட்லி பொடி செஞ்சுருக்கோம்? கடையில் ஆச்சி இட்லி பொடி தானே வாங்குறோம். ஏங்க நம்ம செய்யலைங்க, இட்லி பொடி செய்கிற மாதிரி இந்த பொடியெல்லாம் செய்யணுமான்னு கேட்டேன். அதே மாதிரி தாம்மா. இப்போ கருவேப்பிலையை நல்லா ஆஞ்சி கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த மல்லி, சீரகம், ஒரு 10 காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா செவக்காக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்தோன்னு வச்சுக்குவேன், கருவேப்பிலை பொடி ரெடி. இப்போ நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த கருவேப்பிலை பொடியை போட்டு சாப்பிட்லாம். இல்லை தோசைக்கு இந்த இட்லி பொடிலாம் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி கருவேப்பிலை பொடியை சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுமா. உங்கள் சித்தப்பா ஒருத்தர் வீட்டுக்கு வருவார், அவரெல்லாம் சாப்பிட சொல்லு. 350 ஏறி போய் கிடக்கு. எது? எங்க சித்தப்பாவா? உங்களுக்கு எங்க சித்தப்பா வெளிக்காட்டி தூக்கம் வராதே. நல்லதானம்மா சொல்கிறேன். ஏன்னா நல்லது. அதாவது கருவேப்பிலையில் உள்ள லோ கிளைசெமிக் சத்து நம்ம ரத்தத்தில் உள்ள சுகர் அளவை வந்து கம்மி பண்ணோம். அதுக்குன்னு டாக்டர் கொடுக்குற மாத்திரையை சாப்பிடாம வெறும் இந்த கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை சம்மந்தமான பொருளை மட்டுமே சாப்பிட்டு வந்தோம்னா சுகர் கண்ட்ரோல் ஆகாது. இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷனல் ஃபங்க்ஷனல் ஃபுட்டு. அடிஷனல் ஃபங்க்ஷனல் ஃபுட்டா? அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்கள் சித்தப்பாவுக்கு சுகர் இருக்குது, அவர் வந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்காரா, அது கூடவே இந்த கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை சம்மந்தமான பொருள்லாம் சாப்பிட்டு வந்தாருன்னா அப்படின்னா நாளை பின்ன வந்து சுகர் வந்து லைட்டாக கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றாருல, குறிப்பிட்ட டோஸ் சாப்பிடுவார்ல, அந்த டோஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர சுகர் வந்து கம்ப்ளீட்டாக சரியாகாது. புரிஞ்சா? ஆனால் இவ்வளோ விஷயம் பேசுகிறீங்க, நீங்கள் ஒரு விஷயத்த மட்டும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னது? கருவேப்பிலைனாவே முடிக்கு நல்லது, இந்த எண்ணெயெல்லாம் போட்டு காய்ச்சுவாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் அதை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கீங்க. சரி, உனக்கு என்ன எத்தனை தோசை தான் வேணும்? ஒரு லாஸ்ட் ஒரு 2 தோசை மட்டும் முட்டை தோசை போட்டு கொடுங்க. முட்டை தோசை? சரி போட்டு தரேன். கருவேப்பிலை வந்து தலைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி அரைச்சி போட்டு ஊற வச்சு தலைக்கு தேய்ப்பாங்க, இல்லை கருவேப்பிலை அப்படியே போட்டு தலைக்கு தேய்ப்பாங்க. இதனால நரமுடி பிரச்சனை, பொடுகு பிரச்சனை வரான்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியலப்பா. சரிங்க, இவ்வளோ நல்லது இருக்குன்னு சொல்கிறீங்க, நானும் இந்த கருவேப்பிலையை சாப்பிட்றேன். அதை தானமா நான் ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன், கருவேப்பிலையை சாப்பிடுன்னு. இந்த கருவேப்பிலைன்னா 1000 ரூபா, 2000, 100, 200 வித்துக்கிட்டு இருக்கு. வெறும் 5 ரூபா 10 ரூபாய்க்கு கடையில் போய் வாங்க போகிறோம். நீங்கள் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கே வாங்குறீங்க. ஆனால் கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்கண்ணே அப்படின்னு ஓசில தானே கேட்டு வாங்கிட்டு வரீங்க. சரிம்மா, அப்படி சீப்பாக கிடைக்கிற கருவேப்பிலையை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். அதான் இனிமேல் இந்த கருவேப்பிலை சாப்பிட்றேன்னு சொல்கிறேன் இல்லைங்க. இனிமேல் நான் அந்த கருவேப்பிலையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கிறேன். சரி வாங்க, நான் உங்களுக்கு சுற்றி தரேன், சாப்பிடுவீங்களா? வாங்க. எதுக்கு? ஒரு தோசை கருகாமல் ஒரு தோசை வெந்து வேகாமல் எடுத்துக்கிட்டு இருப்பேன். நானே எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா முறுமுறுன்னு முருவலா சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். நீ போய் கையை கழுவு. ரொம்ப தான் உடறிட்டேனோ? நல்லா நீங்க முடியாது. சரி, ஒரு நெய் ஊற்றி ஒரு தோசை எடுத்துட்டு அதை வந்து நீ அப்புறம் நான் உனக்கு நெய் தோசையை ஊற்றி தரேம்மா. இந்த டயலாக் மட்டும் சொல்லி விட்டுரு. இந்த கையில் வேறு ஏதாவது பின்னுக்குன்னு போட்டு வச்சுக்கலாமா?
ஏமா நீ அமைதியா இருக்க கொஞ்ச நேரத்துக்கு எவ்வளோ பேச்சு. சரி அதை இதை பண்ணிட்டு சுடுதுடும் அது. தோசை கல் இருந்தாலும் சுடுது. அப்படி தெளிச்சுக்கிட்டே பேசிட்டுமா பேசாம? இல்லடா கேடா எடுத்துருவேடா. அந்த அளவுக்கு போடாமா. இன்டோர் தான், மழை பெஞ்சாலும் சரி புயல் வந்தாலும் சரி. இல்லை சொல்றேன்.